பன்னீர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு இதில் வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை வந்து பாலக்கீரையை நான் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இதை வந்து 2 மினிட்ஸ் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து அப்புறம் பிளான்ச் பண்ணுறோம். அதாவது கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். போட்டுட்டு நான் அப்புறம் எடுத்து அரைக்க போகிறேன். இது முதல்ல ஒரு 1 to 2 மினிட்ஸ் நம்ம இதை அப்படி. இப்போ பாருங்கள், நம்ம பாலக்கீரையை கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் இதை வச்சுட்டு எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். பாலக்கீரை 2 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றலாம். இதோட சீரகத்தூள், மஞ்சத்தூள், கொரியாண்டர் பவுடர், சாட் மசாலா, ஒரு கிரீன் சில்லி, நம்ம வந்து பாலக்கீரையை வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் வச்சுருந்து அதை கீரையை மட்டும் எடுத்து அரைச்சிக்கிட்டோம். இப்போ அதை வந்து ஒரு இதில் ஊற்றிக்கலாம். பாலக்கீரையோட நான் என்னென்ன போட்டு அரைச்சேன்னு முதல்ல காமிச்சேன். குமின் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட்டு, சாட் மசாலா பவுடர், டர்மரிக் பவுடர் கொஞ்சம் எல்லாம் போட்டு நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதோட வந்து நான் கோதுமை மாவு போட்டு பிணைய போகிறேன். 1 கப் கோதுமை மாவு இதில் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ரொம்ப தனியாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கப் அப்புறம் சேர்த்துக்குவேன். இப்போதைக்கு நான் 1 கப் போட்டு பிணைஞ்சு பார்க்குறேன். 1 கட்டு பாலக்கீரைக்கு 1 பச்சை மிளகாயும் நம்ம போட்டு அரைச்சோம், அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு இதாக இருக்குது. இன்னொரு நம்ம 1/2 கப் மாவு போடுறோம். நீங்கள் இப்போ எவ்வளோ வேணுங்கிறத போட்டு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரஃப்லி வந்து 1/2 கப் தேவைப்படும். பராத்தாலாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இன்றைக்கி செய்கிறது பாலக் பன்னீர் பராத்தா. இப்போ வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிட்டு இதில் நான் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இதை மூடி வைக்க போகிறேன். இதை மூடி ஒரு 1/2 hour வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் வந்து ரெடி பண்ணிக்குவோம். பன்னீரை வந்து நம்ம திருகிக்கலாம். பிளாக்காக இருந்ததுன்னா திருகலாம். என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா திருக முடியாது இது, ஏன்னா நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தது. இது க்யூப்ஸாக இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை என்ன பண்ணலான்னா மிக்சியில் ஒரு ரவுண்டு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இதோட வேறு என்னென்ன சேர்க்கணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பன்னீரை வந்து நல்லா மிக்சியில் ஒரு சுற்றிக்கிட்டோம். ஏன்னா அது வந்து திருக முடியாது. நான் வந்து க்யூப்ஸாக வாங்கி வச்சுருந்தேன். அதோட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட. ஸோ இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஒரு க்ரீன் சில்லியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு க்ரீன் சில்லி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கோம். அதோட சால்ட் போட்டுக்கிறேன். நான் சால்ட்டு போட்டுட்டு இப்போ கொரியாண்டர் வந்து கட் பண்ணி போட்டுக்குவோம். கொரியாண்டர் எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக சும்மா வாசத்துக்கு போடுறோம். அதோட இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதோட கசூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை பொடி, அது வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட க்ரஷ் பண்ணி இதோடு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி இதை வச்சிடலாம். அவ்வளோதான்.
இப்போ ஸ்டஃபிங் ரெடி நமக்கு. இதுதான் ஸ்டஃபிங் பராத்தாவுக்கு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை வந்து இப்போ நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இதை தேய்ச்சி ஸ்டஃபிங் நடுவில் அந்த பாலக், இது வந்து பாலக் சப்பாத்தி, இதை தேய்ச்சி இதில் ஸ்டஃபிங் நடுவில் வந்து பனீர் ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா உள்ள மாவை வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுருக்கேன்ல, அதை வச்சு இப்போ இதை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். எப்போதுமே பராத்தா வந்து ரொம்ப தின்னாக இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஓகே, தவா அடுப்பில் வச்சு அடுப்பு சூடானோன்னா, தவா சூடானோன்னா நம்ம இந்த பராத்தாவை அதில் போட்டுருவோம். பாருங்கள், ஒரு பக்கம் லைட்டாக பபிள்ஸ் வந்தோன்னா இப்போ திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக வைக்கணும். இப்போ இதில் லைட்டாக கீ, பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து ப்ரௌன் ஆனதும் எடுத்துட வேண்டியதுதான். அவர் பாலக் பனீர் பராத்தா இஸ் ரெடி நவ். நான் இன்னொன்று வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பன்னீர் ரொம்ப பிடிச்ச ஐட்டம். அதோட இந்த கலரும் அவங்களுக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும், க்ரீன் கலர். ஸோ குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. போத் சைட்ஸ் நல்லா வெந்தோன்னே எடுத்து நம்ம கிரேவி இருந்தால் கிரேவி, இல்லைன்னா யோகர்ட்டு எதோட வேணாலும் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இது மேலேயும் லைட்டாக நெய் தடவிட்டு சுட்டு எடுத்தோன்னா நம்மளோட பாலக் பனீர் பராத்தா இஸ் ரெடி.